ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா புட்டு கோணையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு தோசை இட்லி சாப்பிட்டு போர் ஆகும்ல, அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இது நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரோட்டீன் தோசை. ஸோ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். என் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த சின்ன கிளாஸில் நான் வந்து ஆஃப் கிளாஸ் வந்து மூக்குக்கடலை எடுத்துருக்கிறேன், ஆஃப் கிளாஸ் வந்து கொண்டைக்கடலை, அப்புறம் ஆஃப் கிளாஸ் வந்து பச்சை பட்டாணி, அப்புறம் ஆஃப் கிளாஸ் வந்து க்ரீன் கிராம்ஸ் பச்சை பயிறு, அப்புறம் ஆஃப் கிளாஸ் வந்து கடலப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இன்னும் உங்கள் வீட்டில் வேறு எதனா பருப்பு இருந்தால் கூட அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அரை கப் வந்து உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணுங்கள், ஏதோ அதுவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஆஃப் கப் வந்து நான் துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு கப் வந்து நான் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன், ஒரு கிளாஸு. அப்புறம் ஒரு கிளாஸ் வந்து பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், 2 கிராம்பு, ஒரு பட்டை பாருங்க, ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக வெந்தயம். இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 hours வந்து ஊற வச்சுக்கோங்க. 5 hours நல்லா ஊறினதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம வீட்டிலே மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறணும். இது ஊறி கழுவி நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸாக அரையணும்னு இல்லை, கொஞ்சம் நொய்யாக அரைச்சாவே போதும். இப்போ அரைக்கிறப்போ நம்ம தேவைன்னா நம்மளுக்கு வந்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எவ்வளோ மீன்ஸ் இந்த மாதிரி குறப்பாக இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு தேவைன்னா இதில் நீங்கள் ஆனியன், தேங்காய் கட் பண்ணி போடலாம். பட் ஆனியன் போட்டால் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது. இது வந்து 2 நாள் கூட நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் ஆனியன் போடலை. இப்படி நார்மல் நம்ம தோசை சுட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து அவ்வளோதான். இப்போது உங்களுக்கு கொஞ்சமாக தேவைன்னா சால்ட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டைரெக்டாக நம்ம இது வந்து ஒரு 5 to 10 minutes செட் பண்ண வச்சுட்டு நம்ம டைரெக்ட் தோசை சுட்டு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா ஆனியன் சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். பாருங்கள், தோசை மாவு செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை பேன் வச்சு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் தோசை கரெக்டாக ரவுண்டாக ஊற்றுவீங்கன்னு. ஏன்னா எனக்கு எப்பயுமே தோசை கரெக்டாக வராது. நடுவில் திருப்புறப்போ பிஞ்சிரும், இல்லை ஊற்றுறப்போவே ரவுண்டு ஷேப்பாக வராது, அங்கங்கே ஓட்டை தான் ஆகும். ஸோ நிறையா நான் வந்து பேட்ச் ஒர்க் பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து பேட்ச் ஒர்க்கு தான் கொடுப்பேன். ஸோ எனக்கு வந்து தோசை பர்ஃபெக்டாக வராது. ஒன்று எடுக்கிறப்ப பிஞ்சிரும், அப்படி இல்லைன்னா ஊற்றுறப்ப நிறையா பேட்ச் ஒர்க்கு போட்டு தான் நான் வந்து
ஊற்றுவேன். கொஞ்சமாக இதுக்கு வந்து நீங்கள் பட்டர் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றி நீங்கள் வந்து தோசை வந்து பண்ணலாம். பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் தோசை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.